இந்த நாளுக்கான பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு முறை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 31 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பர்களிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர்களுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றார். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகள் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாய்ச்சி தருணின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின் திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணுதல் ஆகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்துக்கு விலையிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றார். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைகொள்ள வேண்டும் என்றும் சொல்லி
இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனிதரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவைகளை எனில், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புக் கொடுத்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் என்பதே. ஆமென். சரி, நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி இந்த பிரசங்க நேரத்துக்காக கடவுளிடத்துல வேண்டுதல் செய்யும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை தேற்றுகிறீர். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லி இருக்கிறீங்க. என்னுடைய உபதேசத்துல நிலைத்திருந்தால் எனக்கு சீசரா இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் பிதாவை நோக்கி இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஜெபித்த போது உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி நீர் ஜெபித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அருமையான நேரத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இந்த சத்தியங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லா இக்கட்டுகளையும் மாற்றும். எங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் நீர் மன்னித்து உடைய கிருபையினால எங்களை நடத்தும். அப்படி செய்யப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய கருத்துல ஒப்புக் கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்படும். ஜெபத்தை இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறோம். நல்ல தேவனே, ஆமென். இந்த நாள்ல கூட நாம கலாத்திய நிருபத்தினுடைய வரலாற்று பின்னணியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக வரலாறு என்று சொல்லுகிற பொழுதே அநேகருக்கு அதுல ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வரலாறெல்லாம் நமக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவத்துல வரலாறுலாம் எனக்கு எதுக்குங்க, இல்ல அதெல்லாம் ஒரு ஊழியத்துக்கு வர ஊழியக்காரர்கள் தெரிந்து வைத்துக்கலாம், படிக்கலாம். நான் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா சபையில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வரலாறுலாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், வரலாறு தெரியவில்லை என்று சொன்னா நாம் ஒரு விடுபட்டவர்களை போலவே தான் இருக்கும். இல்லைங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எல்லா காரியத்திற்கும் ஒரு பின்னணி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளணும். இப்போ சமீபத்துல போன வாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தின விழாவை எல்லாரும் கொண்டாடுகிறத பாக்குறோம். எல்லா சின்ன பிள்ளைகள்ல இருந்து எல்லாருக்கும் ஸ்கூல்ல அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, கொண்டாட வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கொண்டாடுகிற இந்த ஸ்கூல்ல கொண்டாடுகிற இந்த சுதந்திர தின விழாவுல எத்தனை பேருக்கு அதை நாம் கொண்டாடுறதுடைய நோக்கம் தெரியும் என்பதே தெரியாது. சரிங்களா? இருக்கிற பிள்ளைகளுக்கோ அல்ல பல ஆசிரியர்களுக்கோ தெரிவதற்கு அதிகமான பேருக்கு ஏன் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு நல்லறிவு கூட இருக்குது. ஏன் உங்களுக்கே கூட அந்த அறிவுகள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு 75 வருட சுதந்திர தினம்னு சொன்னோன்னே சுதந்திர தினம் அப்படின்னா என்ன, வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது அப்படிங்கிற ஒத்த வரி மாத்திரம்தான் தெரியுமே தவிர அதனுடைய பின்னணி வெள்ளைக்காரர்கள்னா யாரு, அவர்கள் எப்படி இந்தியா முதல்ல அடிமைகள் ஆனது, அந்த அடிமைகள் ஆனதுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஆட்சி இங்க பிரிட்டிஷ் கொடுத்து கொண்டிருந்தாங்க, ஏன் அப்படிப்பட்ட ஆட்சியிலிருந்து நாம் விடுதலை வேண்டி ஜனங்கள் போராடினார்கள், அந்த போராட்டத்தினூடாக எத்தனை மரணங்கள், எத்தனை அவமானங்கள், அசிங்கங்கள் நடந்தது,
அப்படிங்கிற எந்த ஒரு காரியமும் தெரியாது. சிறு பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு என்ன கத்துக் கொடுப்பாங்க? ட்ரம் அடிக்கிறத கத்துக் கொடுப்பாங்க, ஒரு நடந்து போறதை கத்துக் கொடுப்பாங்க. சிறு பிள்ளைகளுக்கு நம்முடைய நாட்டினுடைய காரியங்களை எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, சுதந்திர போராட்ட வீரர்களுடைய போட்டோஸ். அந்த போட்டோவுடைய பேர் கூட பலருக்கு தெரியாது. பேரும் தெரியாது, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு ஒரு சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திக்கிட்டு வருவாங்க. ஏன் அதை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா நம்ம இந்த காரியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரலாற்றுல போய் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு 400 வருடங்கள் பின்னோக்கி போய் இந்தியா எப்படி இருந்தது, 500 வருடத்துக்கு பின்னாடி போய் இந்தியா எப்படி இருந்தது, எப்படி அடிமைகளாக்கப்பட்டது, எப்படிப்பட்ட தந்திரத்தினால அடிமைகளாக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தாதான் நாம் வாழுகிற இந்தியாவுல என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறதே தெரியும். அவன் ஓட்டு போடுறதுக்கு ஏன் மக்கள் ஓட்டை விற்கிறார்கள் என்று சொன்னா அதை பத்தின அறிவில்லை, புரிதல் இல்லை, எதுவுமே கிடையாது. ஏன்னா வரலாற்றோடு எந்த தொடர்பும் கிடையாது. இன்னும் ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுப்பதுல கூட எப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்தலா இருக்கும், இவர்கள் டிவி கொடுக்கறாங்க, அவங்க மிக்சி கொடுக்கறாங்க, அதனால அவர்களுக்கு போட்டேங்கிற அந்த ஒரு முட்டாள்தனமான அறிவுகளும், இவர்கள் இவ்வளவு காசு கொடுக்கறாங்க, அவங்க அவ்வளவு காசு கொடுக்கறாங்க, அதனால நான் போட்டேன் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமான புரிதலை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா எங்க ஊர்ல இவர்கள் ஒரு தண்ணி பைப்பு போட்டு கொடுத்தாங்க, அதை போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு அறிவோட தான் ஒரு காரியத்தை செய்வார்களே தவிர இந்த கட்சி ஏன் வந்தது, இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்ன, இது எதை முன்னெடுத்து நடக்கிறது, நான் இதற்கு ஓட்டு போட போகிறேன்னு, அந்த ஓட்டு போடுறதுனால என்னெல்லாம் பின் நாட்கள்ல நடக்கும் என்னுடைய நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு தெளிந்த புத்தி இருக்காது. ஏன் அப்படின்னா வரலாறு தெரியாத நிலைமை இல்லைங்களா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நம்ம அரசியலோ அல்லது மற்ற காரியங்களோ பேசல, உங்களுடைய புரிதலுக்காக இதை சொல்றேன். அப்போ வேதத்தை நாம் படிக்க வேண்டும் என்றால் வேதத்தினுடைய பின்னணி தெரிய வேண்டும். வேதம் ஏன் எழுதப்பட்டது, வேதத்தில் இருக்கிற புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகங்களும் ஏன் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் தெரியணும். எப்பொழுது எழுதப்பட்டது அப்படிங்கறதையெல்லாம் நாம் ஆராய்ந்து அறிகிற பொழுதுதான் அதுல இருந்து நாம் எதை புரிந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத உணர முடியும். அப்ப காலும் தெரியாம தலையும் தெரியாம ஒரு காரியத்தை எப்படி அறிந்து, அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன், எதுக்கு ஓட்டு போடுகிறோம் தெரியாது, ஏன் சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம் தெரியாது, ஏன் ஒரு கட்சியை பத்தி நாம் தவறாக பேசி கொண்டு இருக்கோம் நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல யாராவது ஒருத்தர் ஒரு கட்சியை பத்தி பேசினாங்கன்னா உடனே அந்த கட்சியை நாமளும் கேவலப்படுத்துவோம், அசிங்கப்படுத்துவோம். ஒரு நல்லதை ஏதாவது சொல்லி போட்டாங்கன்னா உடனே சந்தோஷப்படுவோம். இப்படித்தான் இருக்குமே அழிஞ்சு வரலாறு தெரியவில்லை என்று சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அடிப்படையான ஒரு புரிதலே இருக்காது, தெரியாது. அது மாதிரி வேத சத்தியங்களை நாம் கற்றுக்கிற பொழுது அதனுடைய வரலாற்று பின்னணிகளை நாம் தெரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த காலத்துல என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே முடியும். இல்ல அப்படின்னா முடியாது. அதனால வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லிதான் கடவுள் சொல்றார். மேலோட்டமா வாசிச்சு பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல, நம்ம அது என்ன சொல்றது, ஒரு புதையலை எடுப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்படுவார்களோ அந்த மாதிரி நாம் இந்த வேதத்தை ரொம்ப கவனமாக படித்து அதனுடைய ஆனந்தம், இன்னும் கொஞ்ச நாள் அந்த பொக்கிஷத்தினுடைய சந்தோஷம், அப்படி நாம் இந்த வேதத்தை பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். சரி, இந்த நாம் இப்போ வாசிக்க கேட்ட இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதிகள் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. இங்க அந்தியோக்கியாவில நாம் பார்க்கிற பொழுது, அதாவது விஷயம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் நாம் பார்க்கிற பொழுது முதலாவது பவுல் மிஷனரி பயணமாக போகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா 3 முறை பவுல் ஊழியத்திற்காக மிஷனரி பயணம், சுவிசேஷ பயணத்தை அவர் மேற்கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடியும், அப்படி அவர் செல்லுகிறத நம்ம பார்க்க முடியும்.
சரிங்களா? அப்படி அவர் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு நாடுகளுக்கு போய் அறிவித்து அங்கே சபை ஸ்தாபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். 3 முறை அவர் மிஷினரி பயணம் போனதை நம்ம பார்க்க முடியும். அதுல முதல் தடவை அவர் மிஷினரி பயணம் போகிறதான் நம்ம 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13, 14. அதாவது பர்னபாவும் பவுலும் முதல் முறையாக மிஷினரி பயணமாக அவர்கள் போகிறார்கள். சுவிசேஷத்தை அறிவித்து சபையை ஸ்தாபிக்கும்படி கர்த்தருடைய வழிநடத்தல்படி போகிறார்கள். அப்படி அவர்கள் போய் பல இடங்களுக்கு போகிறார்கள், சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். பின்பதாக அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வரத நம்ம பார்க்க முடியும். அந்தியோக்கியாவுக்கு வந்ததுக்கு பின்பதாக அங்க நம்ம பார்த்தோம்னா அங்க யூதர்கள், அதாவது யூத பாரம்பரியத்துல இருக்கிறவர்கள், அது யூத கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும், நாம் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை குழப்பி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். சரிங்களா? பவுல் போய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையை, அதாவது தேவனுடைய கிருபையினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி வேத சத்தியங்களை அருமையாக தேவ ஆவியினாலே போதித்து சபையெல்லாம் ஸ்தாபித்து கர்த்தருடைய கிருபையினாலே அவர் திரும்பி அந்தியோக்கியாவுக்கு வருகிற பொழுது பாருங்களேன், அதை நம்ம பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்க, 26ஆம் வசனம், 27, 28 பாருங்க. அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரிகைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே அநேக நாள் சஞ்சரித்தார்கள் என்று சொல்லி பார்க்க. இங்கேதான் சில சிக்கல் நடக்குது. அதைத்தான் நமக்கு 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இந்த தமிழ்ல நமக்கு வாக்குவாதம் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம ஊர் வாக்குவாதம்னா போய் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி ஒரு தர்க்க ரீதியில பேசுகிறார்கள். வேதத்தை வைத்து அவர்கள் பேசுகிறாங்க, பழைய ஏற்பாட்டை வைத்து அவங்க பேசுறாங்க. இங்க இப்படி ஒரு தர்க்கம் உண்டாகிறது. வாக்குவாதம்னா இங்க பேசிக்கிற மாதிரி உலகத்தா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அவங்க வேத வசனத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு தர்க்கம் உண்டாகிறது. அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமுக்கு அப்போஸ்தலரிடத்துல மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ அங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து விடுகிறது. அந்தியோக்கியாவில இருந்து அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, 2 தரப்பினர்களும் பேசுகிறார்கள். பவுலும் பர்னபா அவர்களோடு சேர்ந்தவர்கள் கிருபையினாலேதான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிற தெளிவான வேத போதனையை அவர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த யூதர்கள், யூதேயாவிலிருந்து வந்த யூதர்கள், அவர்கள் மோசேயின் முறைமையின்படி நாம் நடக்கிற பொழுது, விருத்த சேதனம் அடைகிற பொழுது, நியாயப்பிரமாண சடங்குகளை எல்லாம் கடைபிடிக்கிற பொழுதுதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி பேசுகிறார்கள். இப்படி வருகிற பொழுது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்தியை எருசலேமுக்கு கொண்டு போறாங்க. அங்கதான் இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. 12 அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஒருவர் மரித்து விடுகிறார், யூதாஸ் காரியத்து, மித்தவர்கள் எல்லாம் எருசலேம் இருக்கு. அவங்கதான் இயேசுவினால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப இந்த செய்திகளை அங்கே கொண்டு போகிற பொழுது அங்கே ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் பேசப்படுது. முதல்ல புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டதை குறித்ததான காரியங்களை அங்க அறிவிக்கிறாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி அங்க ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து பேசுகிற பொழுது பேதுரு எழுந்து சொல்லுகிறார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அநேக நாட்களுக்கு முன்னாடி புறஜாதியர்கள் என் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தை அவர் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். கொர்நேலியுனுடைய சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும், வீட்டுல நீங்க வாசிக்கீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ல அப்படி ஒரு பெரிய காரியம் அங்க நடக்குது. அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு புறஜாதியர்களும்
ரட்சிப்பு அடைகிறத பாக்குறோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி யூதர்கள் தான் ரொம்ப முக்கியமா பாத்துக்கிட்டு வந்தது. இப்போ அதுல இருந்து வேறுபட்டு அங்க புறஜாதியர்களுக்கும் ரட்சிப்பு நடக்கிறத பாக்குறோம். இது தேவனுடைய அனாதி தீர்மானத்துல இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அத பேதுரு அங்க விளக்கப்படுத்துறார். 15ஆம் அதிகாரத்துல நம்ம அதைத்தான் பார்த்தோம். 10ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவத்தை தான் இங்க சொல்றார். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் யாக்கோபு எழுந்து நின்று அதை உறுதிப்படுத்துகிறத பாக்குறோம் இல்லைங்களா. அந்த பேதுரு சொன்னதுக்கு வேத வாக்கியமும் ஒத்து இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். முடிவுக்கு வந்ததுக்கு பின்பதாக அப்ப எருசலேமிலேயும் அந்த சம்பவம் நடக்குது. 5ஆம் வசனத்துல பாருங்க, பரிசேய சமயத்தார்ல விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருச சேதனம் பண்ணுகிறதும் மோசனுடைய நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்று கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அவசியம் என்றார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப அங்க நல்லா பார்க்கணும், அங்கேயும் இந்த காரியம் இருக்குது. ஏன்னா இப்பதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பதாக அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இப்போது அப்போஸ்தலர் மூலமாய் சபை ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. இங்க என்ன பிரச்சனைனா, இப்ப புறஜாதியர்களை யூதர்கள் வெறுத்தார்கள், அருவறுக்கப்பட்டவர்களாக பார்த்தார்கள் பல காலங்களாக. இப்ப புறஜாதியர்களும் சேர்ந்து உட்கார போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். அப்படித்தான் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் நீங்க பாருங்க. அங்க பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை தரிசனத்தை காட்டி அதுல பலவிதமான மிருகங்கள் வருகிற மாதிரி எல்லாம் காட்டுகிற பொழுது, அசுத்தமானதை நான் தொடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது, நான் பரிசுத்தப்படுத்துறதை நீ அசுத்தம் என்று எண்ணாதேன்னு சொல்லி ஒரு காரியத்தை காட்டி புறஜாதியர்களும் ரட்சிக்கப்படும் வேண்டும் என்பதை அங்க வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் 10ஆம் அதிகாரத்துக்கு கொர்நேலியு வீட்டுக்கு போறாரா. அதான் நமக்கு 10ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா நம்ம இன்னும் பார்த்தா எல்லாம் தெரியும். அப்ப இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் யாக்கோபு எழுந்து நின்று இதையெல்லாம் பேசுறார். பேதுரு சொன்னது அதான் சிமியோன்னு இருக்கு. பேதுரு சொன்னது எல்லாமே வேத வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இப்படி பேசுனதுக்கு அப்புறம் அவர்கள் ஒரு மனமாக நிருபங்களை எழுதுகிறார். நிருபங்களை எழுதி அதை கொடுத்து அனுப்புகிறார்கள். கொடுக்கிற பொழுது இங்கிருந்து அனுப்பப்பட்டதுக்கு அத்தாட்சியாக அங்க நமக்கு சீலாவையும் இன்னொருவரையும் கூட நமக்கு அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, யூதாவும் சீலாவும் போறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதாங்கிற பர்சபாங்கிற யூதாவும் சீலாவும் கூட சேர்ந்து அனுப்பப்படுகிறார்கள். அதாவது பவுலும் பர்னபாவும் அங்க போகிற பொழுது, இவங்க எல்லாம் அங்க போகிற பொழுது எருசலேம்ல இது தீர்மானம் ஆயிருக்கிறது என்று சொல்லி நம்ப வேண்டுமானா வெறும் இது மட்டும் போதாது இல்லைங்களா. வெறும் நிருபத்தை மட்டும் கொண்டு போனாங்கன்னா இவங்க ஒருவேளை என்ன நடக்கும், நீங்களே எழுதிக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு அத்தாட்சியாக இப்போ சீலாவும் யூதாவும் கூட அனுப்பப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் கொண்டு வந்து அங்க வாசித்து காட்டி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா, இதுதான் அந்த 15ஆம் அதிகாரத்துடைய சுருக்கம். சரி, இந்த 15ஆம் அதிகாரத்தை நாம் ஏன் இப்போ வாசிச்சோம், நாம் கலாத்திய நிறுவனத்திலேயே வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எருசலேம் ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவதை அத்தியாவசியமாக்கிய அந்த கலக்குகிறவர்கள், கலங்க பண்ணினார்கள் இல்லையா யூதர்கள் சிலர், அந்த போதனைக்கு எதிர்ப்பாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற அந்த போதனையும் சடங்குகளை கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாமலே கிடைக்கும் மீட்பு என்கிற காரியத்தையும் தான் இந்த கலாத்திய நிருபம் ஆதரித்து பேசுகிறது என்று சொல்லி நான் பாக்குறேன். அந்த எருசலேம்ல நடந்தது பாருங்க, ஒரு லெட்டர் கொடுத்தாரு இல்லையா, அதை ஆதரித்து எழுதப்பட்டதுதான் இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அங்க 15 அப்போஸ்தலர் 15ல சொல்லப்பட்ட அந்த காரியத்தை ஆதரித்து அதற்கு பின்பதாக எழுதப்பட்டதுதான் இந்த கலாத்திய நிருபம் என்று சொல்லி பார்க்கணும். இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், கலாத்திய நிருபம் பவுலின் கடிதங்கள்ல முதல்ல எழுதப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 13 கடிதங்கள், அதாவது நிருபங்கள் எழுதி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பவுல் ரோமர்ல இருந்து பிலமோன் வரைக்கும் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த 13 நிருபங்கள்ல முதல்ல எழுதப்பட்டதாக இந்த கலாத்திய நிருபம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
கலாத்திய நிருபம் தான் முதலாவது பவுலால் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் இருக்குதே அப்படின்னா ரோமர் இல்லை. வேதம் ஆர்டரின் படி சிலது இருக்காதுங்கிறத நினைவு கூற வேண்டும். சத்தியத்திற்காக கடவுள் செய்திருக்கா. அப்ப கலாத்திய நிருபம் தான் பவுல் எழுதின கடிதங்கள்ல முதல்ல எழுதப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதை அவர் 2வது மிஷனரி பயணத்தின் போது எழுதி இருக்கலாம் என்று சொல்லி அநேகரால் நம்பப்படுகிறது. அவர் 2வது பயணத்தின் போதுதான் இதை எழுதி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பல ஆதாரங்களை வைத்து அவர் 2வது முறை மிஷனரி பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது இதை எழுதி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட கிபி 49 அந்த காலத்துல அவர் எழுதி இருக்கலாம் என்று சொல்லி சொல்றார். கிறிஸ்துவுக்கு பின்பதாக 49வது வருடத்துல இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப யூத மதவாதிகள் கிறிஸ்துவ எருசலேம் ஆலோசனை கூட்டத்துல தோற்கடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. பலர் அங்க இந்த கிறிஸ்துவ மதவாதிகள் சொல்லும் போது அதுல கிறிஸ்துவர்களாகவும் இருந்தாங்க இல்லைங்களா. மதவாதிகள்னு சொல்லிட முடியாது. அதாவது அந்த காரியத்தை குடித்திருக்கிறதுனால நான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறேன் இல்லைங்களா. அதாவது அவர்கள் யூத கிறிஸ்துவர்களாக இருந்த போதிலும் அவங்க அந்த பழைய காரியத்தையே பிடித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயப்பிரமாண கட்டளைகளையும் அவர்கள் அந்த சடங்குகளையும் பிடித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க அதை நமக்கு சொல்லுது. அப்பொழுது பரிசேய சபைத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து என்று சொல்லி சொல்லப்படுது. அவர்கள் யூதர்களாக விசுவாசிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அந்த பழைய காரியத்தை அவர்கள் விடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். போட்டு குழப்பிக் கொண்டார்கள். இரண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சொல்லி பார்க்கணும். அப்ப அங்க இந்த எருசலேம் நடந்த ஆலோசனை கூட்டத்துல இவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவங்களுடைய வாதம் தோற்று போனது என்று சொல்லி நாம் பார்ப்போம். இப்ப நீங்க நல்ல ஒரு விஷயத்த நினைவு கூற வேண்டும். ஏன் வரலாறு நமக்கு முக்கியம், நம்ம சபையை சார்ந்து நம்ம இருக்கிற வரலாற்றின் அடிப்படையில ஏன் பார்க்கணுங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு இல்லைங்களா. இப்ப சீர்திருத்தவாதிகள் ஏன் ஒரு காரிய பிரச்சனைகள் வருகிற பொழுது, தவறான போலி போதனைகள் வருகிற பொழுது கவுன்சில் கூட்டி அநேகர் உட்கார்ந்து ஏன் அப்படி வாதம் பண்ணினார்கள், பண்ணி சரியான முடிவுக்கு வந்தார்கள். ஆர்மீனிய போதனை வருகிற பொழுதும் அப்படித்தான் கவுன்சில் கூட்டி அந்த ரட்சிப்புக்கு எதிராக வைத்த 5 வாதங்களும் தவறு என்று நிரூபித்து இவங்க 5 வாதம் வைத்து அது கால்வினிச ஐங்கோட்பாடுகள் என்று சொல்லி பின்பாக அழைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு எல்லாம் எங்கிருந்து இவர்கள் எப்படி இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா, இதுதான் வேதத்துல எப்படி நடந்திருக்குது பாருங்க. ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது, அங்க எப்படி தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது, அது உறுதி பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் அப்படி வரலாற்றிலே வந்த சபையாக நாம சந்தோஷப்பட முடியும். நாம் வேதத்தின் கீழதான் இருக்கிறோம். ஒரு முடிவு எடுக்கிற பொழுது ஒரே தனி மனிதனுடைய முடிவா எடுத்து விடக்கூடாது. வாய்க்கு வந்தது எதையோ ஒண்ணு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி பாக்குறீங்களா. சரி, இப்ப இங்க அங்க இருந்த யூதர்கள், யூத மதவாதிகள் கிறிஸ்துவ எருசலேம் ஆலோசனை கூட்டத்துல தோற்கடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்ப பவுல் தான் போன இடங்கள்ல எல்லாம் எருசலேமினுடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய தீர்மானத்தை மக்களுக்கு சமர்ப்பித்து, அங்க இருக்கிற சபைகளுக்கு சமர்ப்பித்து, அது ஒரு அப்படி சமர்ப்பித்தார் என்று சொல்லி பாக்குறோம். அந்த காரியத்தையே எடுத்து பேசினார் என்று சொல்லி நாம் பாக்குறாங்க. நடந்த காரியத்தை ஆதாரமாக வைத்து பேசி அந்த தீர்மானத்தை அவர் அறிக்கையாக அங்க கொடுக்கறத நாம பார்க்க முடியும். அந்த தீர்மானம், அங்க ஏற்பட்ட அந்த தீர்மானம் ஒரு வகையான விடுதலை உரிமை பத்திரமாக அப்பொழுது இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எருசலேம்ல அப்போஸ்தலர்களாலேயே இயேசு கிறிஸ்துவின் நேரடி அப்போஸ்தலர்களால் அங்க முடிவாக்கப்பட்ட காரியங்கள் சரிங்களா. இப்ப பவுல் போன இடத்துலயேதான் அந்த கூட்டத்தினுடைய தீர்மானத்தை சமர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது ஒரு விடுதலை உரிமை பத்திரமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப ரட்சிக்கப்படுவதற்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியும், நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்குகளை கைக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் புறஜாதி விசுவாசிகளுக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா. நீங்கள் விருத்த சேதனம் ரட்சிக்கப்படுறதுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்குகளை கைக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு புறஜாதி விசுவாசிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அதாவது கிருபையினாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற எந்த சடங்குகளை நீ செய்கிற எந்த ஒரு கிரியினாலும் ரட்சிப்பு வருகிறது இல்லை
அப்படிங்கிறது அங்க அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அதனாலதான் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப இங்க தோல்வியை தழுவின யூதர்கள் தீவிரம் அடைந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து அதே பொய்யை பரப்பிக்கிட்டே வராங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க, தொடர்ந்து அதை செய்யறாங்க. அப்போ இந்த தோல்வி அடைந்த இவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, நிறைய விஷயத்துல அப்படி காரியங்களை செய்யறாங்க. இந்த யூதர்களுடைய போதனை தப்பானதாகவே இருக்கிறது. விசுவாசிகளாக இந்த யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருந்த போதும் நியாயப்பிரமாண சடங்குகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இவர்கள் செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பவுல் ஒரு போலி அப்போஸ்தலன் என்று சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பவுல் ஒரு அப்போஸ்தலனே கிடையாது, அவர் ஒரு போலி அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லியும், அவருடைய சுவிசேஷம் சிறப்பான வெளிப்பாட்டின் மூலமாக வரல அப்படிங்கிற பொய்ய இந்த கிறிஸ்துவ யூதர்கள் பரப்பி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவங்க பரப்புறாங்க, ஒரு அப்போஸ்தலனே கிடையாது, இவர் ஒரு போலி அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி பவுல் மேல குற்றம் சுமத்துகிறார்கள். இவருடைய சுவிசேஷம் கடவுளுடைய வெளிப்பாட்டின் மூலமாக வந்தது அல்ல அப்படின்னு சொல்லி பவுலை ரொம்ப மோசமாக, அதாவது தவறாக மக்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பாக்குறதுல ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். போலி அப்போஸ்தலன் என்று சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வேதத்தை படிக்கிற பொழுது அதாவது இந்த வேத காரியங்களை சிந்திக்கும் போது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்ப இப்படி எல்லாம் பொய்யை பரப்பி வந்தார்கள் என்று சொல்லி பாக்குறோம். அப்ப பவுல் தனது அப்போஸ்தல அழைப்பையும் அதிகாரத்தையும் நிரூபிப்பதற்காக இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். அது ஒரு காரணம். இந்த கலாத்திய நிருபம் எழுதப்படுகிறதுல அப்போஸ்தல அழைப்பையும் அதிகாரத்தையும் அவர் அங்க நிரூபிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த நிருபத்துல. அடுத்து அது மட்டுமல்ல, சிறப்பாக தான் போதித்த, அவர் என்ன போதித்தார், அந்த சுவிசேஷம் நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியினால இல்லாம விசுவாசனாலே நீதிமானாக்கப்படுதல்ங்கிற அந்த மகிமையான போதனை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் பவுல் இந்த நிருபத்தை கலாத்திய நாட்டு சபைக்கு எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் இப்படி பொய்ய பரப்பி வருகிறார்கள். இவர் ஒரு போலி அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவரிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு இது இந்த இவர்கள் அறிவிக்கிற அந்த சுவிசேஷம் சிறப்பான வெளிப்பாடு அல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற, கடவுளால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அல்ல. ஏனென்றால் இவர் அப்போஸ்தலனே இல்ல, இவர் ஒரு போலி அப்போஸ்தலன் என்று பொய்யை பரப்ப ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பவுல் தனது அப்போஸ்தல அழைப்பையும் அதிகாரத்தையும் நிரூபிப்பதற்காக மட்டுமல்ல, அதுக்கு மேலாக தான் போதித்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் இல்லாம விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற அந்த மகிமையான போதனையை நிலைநிறுத்துவதற்காக பவுல் இந்த நிருபத்தை கலாத்திய நாட்டு சபைக்கு எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன துணுக்கு சொல்றேன். நீங்க அதை ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா, மனிதராலும் அல்ல மனிதர் மூலமாயும் அல்லன்னு ஒரு வசனம் வரும். அது பாருங்களேன், கலாத்திய நிருபம். ஏன் அதை சொல்றேன்னா ஒரு காரணம் இருக்கு. இது ஆரம்பிக்கும் போதே மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ல இருந்து எழுப்பின பிதாவாகி தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகி நான் அப்படி. இந்த செய்திக்கு இந்த வரலாற்று பின்னணி நாம் படித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல இது தேவையில்லை. இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு வேதத்தை படிப்பதற்கோ வேதத்தை ஒழுங்காய் ஆராய்ந்து ஊழியத்திற்கு வர்றதுக்கு தகுதியற்ற மனிதர்களோ ஒண்ணுமே வேதத்தை பத்தின ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வேதாம் கல்லூரி அந்த மாதிரி எல்லாம் படிக்க கூடாது இல்லையா? நாங்க மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமா இல்ல, இயேசு கிறிஸ்துவினால நான் என்ன பண்ணேன், நான் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டேன்னு சொல்லி பைத்தியம் மாதிரி என்ன வேதம் சொல்லுது அப்படிங்கிறதும் அதனுடைய பின்னணியும் தெரியாம இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து பயன்படுத்துவார் இல்லைங்களா? அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியும்னா வரலாற்று பின்னணி தெரியணும். போலி அப்போஸ்தலன் என்று சொல்லி அந்த யூத கிறிஸ்தவர்கள் பொய்யை பரப்பினது நிமித்தமாக தான் கடவுளால் நேரடியாக தமஸ்குக்கு போயிட்டு வரும்போது வழியில நேரடியாக அழைக்கப்பட்டவன் அப்படிங்கிறத
உறுதிப்படுத்தும்படியாக அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அழைக்கப்பட்டார்கள். 12 சீஷர்கள் அழைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பவுலை அப்படி அழைக்கவில்லை என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்ற காரியம் என்னன்னா, நானும் நேரடியாக அழைக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்றார். தமஸ்குவுக்கு போயிட்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி லெட்டர்லாம் வாங்கிட்டு திரும்ப வரும் பொழுது அவர் சந்திக்கப்பட்டு அவருடைய கண் போக்கப்படுகிறதும், அதுக்கப்புறம் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அவர் கேட்கறதையும் நம்ம பார்க்க முடியும். உள்ளின் மேல் உதிக்கிறது உனக்கு கடிதமாமே அப்படின்லாம் சொல்லி அவரை சந்திக்கிறார் இல்லையா? அப்படி சந்தித்து நீ என் நிமித்தமாக அநேக பாடுகளை பட வேண்டும் சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பு நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருக்கு கிடைக்கப்பட்டது, அப்போஸ்தலனாக கிடைக்கப்பட்டது இருப்பவர். அதைத்தான் இங்க சொல்றார். இவர்கள் பொய்யை பரப்பிருக்கிற பொழுது கலாத்திய சபைக்கு எழுதுறார், மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகி தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். எங்கேயோ வேலை வெட்டி இல்லைன்னு ஊழியத்துக்கு வர்றதுக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கிறது இல்லை. ஏன் அதை அவ்வளவு காட்டமா சொல்றேன்னா, அநேக இடங்கள்ல இதை சொல்லுகிற பொழுது வேதனையா இருக்கும். ஒரு வேதத்தை ஒரு முறை கூட, ஒரு வேதத்துல ஒரு சின்ன அடிப்படையான விஷயம் கூட தெரியறது இல்லை, ஒண்ணு இல்லை. இந்த மாதிரி வசனங்களை எடுத்து வைத்துக்கிட்டு கடவுள் என்னைய அழைச்சிருக்கிறாரு ஊழியத்துக்கு, நான் எந்த மனுஷனாலையும் வரல, கடவுளே என்னை இந்த ஊழியத்துக்கு போச்சனாரு அப்படி இப்படின்னு பொய்களை சொல்றது காரணம் அடிப்படையாய் வேத அறிவு சுத்தமா கிடையாது. வேதத்தை பத்தினா ஒரு ஒண்ணும் தெரியாது. ஒரு குறி சொல்லுகிற புத்தகங்களை போல ஜோசியக்காரன் குறி சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு கண்ணுல பார்த்துட்டு இதெல்லாம் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு நினைத்துக் கொள்ளும். ஏன் நம்ம இப்ப இந்த கலாத்திய நிருபத்தை இந்த அளவுக்கு பார்க்கணும்ன்றது ஒரு துணுக்குக்காக இதை சொல்றேன் நான். அப்போ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும்னா அது எழுதப்பட்ட பின்னணி தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்பத்தான் அதுல இருந்து நாம் சரியாக காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அப்ப இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய மெய்யான நோக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தவறான காரியங்களை போலி அப்போஸ்தலன் என்று சொல்லியும் பவுல ஒரு போலி அப்போஸ்தலன் என்று சொல்லியும் அவரிடத்துல வந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் சிறப்பான வெளிப்பாட்டின் மூலமாக வரல, அது கடவுள் கொடுத்ததல்ல அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்துவ யூதர்கள் பொய்ய பரப்புறார்கள். அது தவறு அப்படிங்கிறத எடுத்து காட்டும் விதமாக பவுல் தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பையும் அதிகாரத்தையும் நிரூபிப்பதற்காகவும், அது மட்டுமல்ல சிறப்பாக தான் நான் உங்களுக்கு போதித்தேன் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் இல்லாம விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமான் ஆக்க முடியும் என்று சொல்லி அவர் ஜனங்களுக்கு போதித்தாரு. அந்த மகிமையான போதனையை நிலைநிறுத்துவதற்காகவும் தான். அப்ப இந்த நிருபம் எழுதப்பட்டதுடைய காரியங்களை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப முதல் மிஷனரி பயணத்தின் போது பர்னபாவும் பவுலும் அங்க போய் பல நாடுகள்ல போய் பட்டணங்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினா, அதாவது தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புகிற பொழுதே நமக்கு ரட்சிப்பு என்று சொல்லி இந்த மகா மேன்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிட்டு, அப்படி அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிப்பு அடைந்தவர்கள் அங்க கூடி வரும்படி அங்க சபைகளை ஸ்தாபித்து அதையெல்லாம் பண்டிகிட்டு ஒரு பெரிய நீண்ட பயணத்திற்கு பின்பதாக அவங்க வராங்க திருப்ப, இல்லைங்களா? இது 13-14 நடக்குது. அடுத்து 15 இப்படி ஒரு 14 அந்த சிக்கல் நடக்கிறத நம்ம பாக்குற கடைசி அது முடிச்சதுக்கு அப்புறம் 15 ஸ்டார்ட் ஆகும்போது இந்த காரியம் வருது. அதுக்கப்புறம் இப்படி எருசலேமுக்கு போகிறார்கள். போய் அந்த காரியங்கள்லாம் பேசி அங்க ஒரு தீர்மானம் உருவாகிறது. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் திருப்ப அந்த ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்கு இந்த நிருபங்கள் பவுல் எழுதுகிறார், இல்லைங்களா? பவுல் எழுதுறார். இந்த போதனைகளை அவர் எதை போதிச்சாரோ ஏற்கனவே பவுல் போதிச்சதுதான், தேவ ஆவியினாலே போதித்ததுதான், இல்லைங்களா? அதை உறுதிப்படுத்தும்படியா இந்த எருசலேமுக்கு போய் எல்லாம் தீர்மானம் பண்ணி மறுபடியும் கொண்டுட்டு வராங்க. அப்ப தான் போதித்த சத்தியம் எவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத விளங்க பண்ணும்படியாய் மறுபடியும் சபைகளுக்கு எழுதுறாரு. அதுக்குள்ள இங்க பெரிய கலக்கத்தை இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? அந்த யூத கிறிஸ்தவர்கள் போய் தப்பானதை போயிச்சு நீங்க இப்படி செஞ்சாதான் நீங்க ரட்சிப்பு அடைய முடியும்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. அப்படி கலாத்திய சபை, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், கலாத்திய சபையினோடனே ஏதோ ஒரு சபைன்னு நினைச்சிடக்கூடாது. கலாத்தியாங்கிறது ஒரு நாடு,
அங்க இருக்கிற சபைகள் நிறைய இருக்கும். இப்படி ஒரு சபைக்கு நிருபங்கள் போனதுக்கு அப்புறம் அங்க வாசிக்கு காட்டுறதுக்கு பின்பதாக அடுத்த சபைகளுக்கு அது கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் வாசித்து காட்டப்படும் இல்லைங்களா. ஒரே ஒரு சபை நினைச்சிருக்கூடாது. கலாத்திய நாட்டு சபைகள்னா, கலாத்தியாங்கிறது ஒரு நாடு, அங்க நிறைய சபைகள் இருந்தது, சில சபைகள் இருந்தது. அங்க பவுல்னால ஏற்படுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ளாக ஏற்படுத்த சபைகள் இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகத்துல வைத்துக்கணும். அப்ப அந்த சபைகள்லாம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க தவறான போதனைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தது நிமித்தமாக சபைகள்ல ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு. அந்த குழப்பங்கள்லாம் நீக்கும்படியாக கலாத்திய நாட்டில் இருக்கிற அந்த சபைக்கு நிருபங்களை பவுல் எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சரிங்களா. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். இனி கொஞ்சம் நீங்க இன்னும் கவனமா கேட்க வேண்டிய காரியமா இருக்கு. இப்போ இந்த ரோம பேரரசு தான் அநேக நாடுகளை ஆண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்துல ரோம் தான் அநேக நாடுகளை பிடித்து ஆண்டு கொண்டு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ரோம் அரசு ஒரு நாட்டுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. அந்த பெயர் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்படி இந்த ரோம பேரரசினுடைய ஆட்சிகளுக்குள்ள இருந்த அதாவது ரோம பேரரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அந்த கலாத்தியா நாடு 2 பகுதிகளை கொண்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 பகுதிகளை அது கொண்டிருந்தது. ஒன்று வடக்கு பகுதி, இன்னொன்று தெற்கு பகுதி என்று சொல்லி நாங்க பாக்குறோம். உங்களுடைய மேப்ல மேல பாத்தீங்கன்னா வடக்கு பார்க்க முடியும், முடிஞ்சா பாருங்க. அது மேல பாத்தீங்கன்னா வடக்கு பகுதி, அது உங்களுக்கு போட்டிருக்கு மேப்ல. மேல இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு பகுதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வடக்கு பகுதியில கால்டிக் அப்படிங்கிற இனத்தவர்கள் அங்க வசித்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கால்டிக் அப்படிங்கிற இனத்தவர்கள் அங்க வசித்து வந்தார்கள், அங்க வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கால்டிக் அப்படிங்கிற இனத்தவர்கள். இந்த தெற்கு பகுதியில சில மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பகுதி, அந்த கால்டிக் மக்கள் வாழ்கிற அந்த வடக்கு பகுதிக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற தெற்கு பகுதியில சில மாவட்டங்கள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அந்த மாவட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் நீங்க பல காரியங்களை பார்க்க முடியும். மேல நம்ம பார்க்கிறோம் வடக்கு, கீழே நம்ம பார்க்கும்பொழுது இக்கோனியம் இருக்கும், லீஸ்திரா இருக்கும், தெர்பை இல்லைங்களா. இந்த பட்டணங்கள்லாம் அங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் தெற்கு பகுதிகளில் இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம் சரிங்களா. அப்ப இங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பவுல் தனது சபைகள் அமைந்திருக்கிற இடத்தை குறிப்பிடுவதற்காக அவர் தன்னுடைய நிருபங்கள்ல ரோம அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அந்த அதிகாரப்பூர்வமான பெயர்களைத்தான் கையாளுகிறார் என்று சொல்லி நான் பாக்குறோம். எல்லா இடங்கள்லயும் பார்த்தா ரோம பேரரசு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது இல்லைங்களா. ரோம பேரரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் பல நாடுகள் இருக்கு. அந்த அவங்க கொடுத்த அந்த அதிகாரப்பூர்வமான பெயர் இருக்குது இல்லைங்களா, அந்த அதிகாரப்பூர்வமான பெயரை பயன்படுத்தி தான் அதாவது முழு நாட்டுக்குமே, அந்த வேற பக்கம் அந்த கலாத்தியாங்கிறதுடைய வடப்பகுதி கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இங்க தெற்பகுதி கொஞ்சம் கீழே இருக்குது. இருந்த போதிலும் பவுல் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரமான பெயர்லேயே ஒவ்வொரு நிருபத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் பாக்குறோம். அதாவது ரோம பேரரசு இந்த மாநிலம் கொடுத்திருக்கு பாருங்க, ரோம பேரரசு கொடுத்த அந்த அதிகாரப்பூர்வமான பெயர்களைத்தான் தன்னுடைய நிருபங்கள்ல அவர் எழுதும் பொழுது கையாளுகிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, 1 கொரிந்தியர்ல 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 19ஆம் வசனம் பாருங்க. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையாரோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் சொல்லி ஆசியா நாட்டில் உள்ள அந்த மொத்தமா இருக்கிற ஆசியா மைனரையே அங்க பேசுறாரு. ஆனா ஆசியாவுக்குள்ளதான் நம்ம பாக்குற வெளிப்படத்துல பாக்குற அந்த 7 சபைகள்லாம் இருக்குது. ஆசியாவில இருக்கிற 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது சொல்றலையா, அதெல்லாம் அங்க இருக்கு. ஆனா அந்த பெயர்களை அவர் பயன்படுத்துகிறார். சில நேரங்கள்ல பொதுவான பெயர்களை அவர் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும்
சகோதரனாகி திமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி சொல்றாங்க. இந்த கொரிந்து பட்டணத்துக்குன்னு சொல்லிட்டு அகாயா நாடெங்கும் உள்ள பரிசுத்தவான்களுக்குன்னு சொன்னது, அகாயா நாட்டுலதான் இந்த கொரிந்து பட்டணமே இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க அப்புறமே மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அகாயாங்கிறது ஒரு நாடு, அதுக்குள்ளதான் அந்த கொரிந்து பட்டணம் இருக்கிறது இல்லைங்களா. கொரிந்து பட்டணம் இருக்குது, அத்தேனே இதெல்லாம் அங்கதான் இருக்குது இல்லைங்களா. அந்த அகாயா நாட்டுக்குள்ளதான் இந்த பட்டணங்கள்லாம் இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அதே மாதிரி இந்த 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி மக்கதோனியா நாடு என்று சொல்லி அங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். இந்த மக்கதோனியா நாட்டுக்குள்ளதான் தெசலோனிக்கா சபை இதெல்லாம் இருக்குது, பிலிப்பு சபை இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மக்கதோனியா நாட்டுக்குள்ளதான் இதெல்லாம் இருக்கு. நீங்க அடிக்கடி நீங்க வாசிக்க முடியும் புதிய ஏற்பாட்டுல. அப்ப இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிந்திருக்கிற பொழுதுதான் நீங்க ஒரு விஷயத்த வாசிக்கிற பொழுது இது எங்க இருந்தது, எந்த நாட்டுக்குள்ள இருந்த சபை அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக புரிந்து உணர முடியும். சில நேரம் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா மக்கதோனியா வேற, கொரிந்து சபை வேறையா, சாரி இந்த அகாயா நாடு வேற, அது ஒரு நாடாட்டு இருக்குது, கொரிந்து ஒரு நாடாட்டு இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்படி இல்லை, அகாயாங்கிறது நாடு, அதுக்குள்ள இருக்கிறது தான் கொரிந்துங்கிற பட்டணம் எல்லாம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிற பொழுதுதான் தெளிவாக அதை அறிந்து கொள்ள முடியும். அப்படி கலாத்திய நாடு, கலாத்திய சபைக்கு அப்படின்னு சொல்லும்போது கலாத்திய ஒரு பட்டணம் அல்ல, கலாத்தியாங்கிறது ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ள பல பட்டணங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி அந்த கலாத்திய நாட்டுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே பட்டணங்கள்ல அவர்கள் சபையை ஸ்தாபித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க அறிவிக்கிற பொழுது பவுல் தெளிவாக அந்த அதிகாரத்துல இருக்கிற பெயர்களையே பயன்படுத்தி பேசுகிறார் என்று சொல்லி பார்க்க. அதாவது ரோமர்கள் அதிகாரமாக அந்த அதிகாரத்தின் கீழ் இருக்கிற பெயர்களை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களையே அவர் பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப அதனாலதான் அங்க நம்ம பார்க்கும்போது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கூட பாருங்களேன் நீங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னோடு கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இப்ப பாருங்க, சபைகளுக்கு நிறைய அங்க சபைகள் இருக்கிறது இல்லைங்களா. அது ஒரு சபை அல்ல. கலாத்திய இருக்கணும்னே ஒரே ஒரு சர்ச்சை அங்க இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். அங்க நிறைய சபைகள் இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தைய நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்ப ரோம பேரரசு அந்த மாநிலமாகிய கலாத்தியாவின் முழு பகுதியும் குறிக்கிற வகையில தான் பவுல் இந்த காரியத்தை எழுதுறார் இல்லைங்களா. வடக்கு இருந்தது, தெற்கு இருந்தது. ஆனா அவர் பேசுகிற பொழுது தெற்கு வடக்கு என்கிற அந்த காரியத்தை பயன்படுத்தாம ரோம் கொடுத்திருந்த அந்த முழு பெயர்லேயே அதை அடையாளப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்ப இங்க நம்ம இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு கேள்வி நமக்கு வந்துடும். என்ன கேள்வி அப்படின்னா, சரி இந்த கடிதத்தை வாசித்ததால் இந்த நிருபத்தை வாசிக்கிற அந்த வாசகர்கள் வடக்கு கலாத்தியாவில் உள்ளவர்களா அல்லது தெற்கு கலாத்தியாவர்கள் உள்ளவர்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயற்கையாக வந்துடும் இல்லைங்களா. அவங்க வடக்குல இருந்தவங்களா தெற்குல இருந்தவங்களா நம்ம பார்த்தாச்சு. வடக்கு தெற்கு நம்ம பார்க்கிறோம், அதாவது நார்த்து சவுத்த நம்ம பார்க்கிறோம். பவுல் மொத்தமா அதை எழுதிட்டா. அப்படி இருக்கிற பொழுது இது எங்க இருந்த மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அதற்கு நாம் ஒரு சில காரணங்களை எல்லாம் பார்த்து அது வடக்குல இருந்ததா தெற்குல இருந்ததா என்பதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அப்படி ஒரு 6 காரணங்களை நம்ம இன்றைக்கு பார்த்து அது வடக்குல இருந்ததா தெற்குல இருந்ததாங்கிற சரியான புரிதலை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் வேதத்தின் வாயிலாக. அதை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். அப்ப முதலாவது நம்ம பார்க்கறது என்னன்னா, பவுல் வடக்கு கலாத்தியாவிலே திருச்சபை ஏற்படுத்தினார் என்பதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எந்த ஒரு ஆதாரமும் காட்டப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சரிங்களா. ஒரு ஆதாரமும் இல்லை. தெற்கு கலாத்தியாவில திருச்சபை ஏற்படுத்தப்பட்டதாக
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது இல்லைங்களா. தெற்குலதான் சபை உருவாக்கப்பட்டதாக நமக்கு வேதாகவும் காட்டுகிறது. அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காட்டுகிறது. பாருங்களேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்களேன். 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டிலுள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் அங்க இருக்கிற ஒரு தெற்குல இருக்கிற ஒரு பட்டணமாகத்தான் இருக்குது இல்லைங்களா. அடுத்து 14ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் பாருங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திருப்பி வந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப தெற்குலதான் திருச்சபை ஏற்படுத்தினதாக வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம பார்க்கிறோம். அதாவது பிசித்தியா, அந்தியோக்கியா, இக்கோனியம், லீஸ்திரா, தெர்பை இதெல்லாம் தெற்கு பகுதிகளிலேயே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம வாசிச்ச அந்த பட்டணங்கள் பாக்குறீங்க இல்லையா, பிசித்தியா, அந்தியோக்கியா, இக்கோனியம், லீஸ்திரா, தெர்பை இதெல்லாமே தெற்கு கலாத்தியாவுல இருந்த பட்டணங்களாகத்தான் நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்க மேப்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சபைகள்ல சிலவற்றையாவது தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது பவுல் சந்தித்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மறுபடியும் 2வது தடவை பயணம் போகும்போது இதுல சில பட்டணங்களைத்தான் பவுல் சந்தித்ததாக நமக்கு சொல்லுகிறது. இது முதல் காரணம் இல்லைங்களா. தெற்க பத்தி தான் பேசுகிறது, வடக்கை பத்தி நமக்கு சொல்லவில்லை வேதம் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம். 2வதா நம்ம பாக்குற ஆதாரம் என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சுகத்தை முன்னிட்டு, சரீரத்துல அவருக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அதனுடைய சுகத்தை முன்னிட்டு பெர்கேவை சுற்றியுள்ள ஒரு தாழ்வான சதுப்பு நிலப்பகுதியை விட்டு துரிதமாக வெளியேறி கலாத்தியாவை நோக்கி பயணம் செய்ததாக நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அவ்வளவு தெளிவா அதுல வேதத்துல இல்லாட்டியும் அங்க நடந்திருக்கிறத நம்ம அறிஞ்சுக்க முடியும். அதாவது உதாரணத்துக்கு நம்ம வாசிக்க கேட்பா அப்புறம் சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா பாருங்க, 13-14. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டிலுள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாள்ல ஜெபாலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெர்கே பட்டணத்துல இருந்து சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அவருக்கு சரீரத்துல பலவீனம் இருந்த பொழுது, பவுலுக்கு சரீரத்துல சுகம் இல்லாமல் இருந்த பொழுது, இந்த பெர்கேவை அவர் விட்டு அந்த இடம் வந்து அதுக்கு அவர் இருப்பதற்கு ரொம்ப காரியம் சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுனால, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால அங்கிருந்து உடனடியா கிளம்பி அதை சுற்றி இருக்கிற ஒரு தாழ்வான சதுப்பு நிலப்பகுதி, அங்கிருந்து அந்த பெர்கேவை சுற்றியுள்ள தாழ்வான சதுப்பு நிலப்பகுதியை விட்டு அவர் சீக்கிரமா வெளியேறி கலாத்தியாவை நோக்கி பயணம் செய்ததாக நாம் பார்க்கிறோம். அவர் வியாதியில, அதாவது அவருக்கு சரீரத்துல பலவீனம் இருந்தது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர்ல பாருங்க, அது இருக்கு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு 1ஆம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். முதல் முறை வரும்போது அவர் சரீர பலவீனத்தோடு வந்ததாக நமக்கு வேதத்துல சொல்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப பெர்கேவை சுற்றியுள்ள அந்த தாழ்வான சதுப்பு நிலப்பகுதியை விட்டு துரிதமாக வெளியேறி கலாத்தியாவை நோக்கி பயணம் செய்ததாக நமக்கு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அதாவது வடக்கு கலாத்தியாவினுடைய அந்த வெப்பத்தை விட தெற்கு கலாத்தியாவினுடைய அந்த வெப்பம்தான் சுகமளிக்க கூடியதாக இருக்குதுங்கிற அந்த நோக்கத்தை கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வட கலாத்தியாவில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அங்க வந்து அந்த மாதிரி காரியம் ஏற்படாது. இங்க இருக்கிற அந்த தட்ப வெப்பம் தான் அவருக்கு சரீரத்துல ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். அவர் டிராவல் பண்ண வழியும் அங்கதான் இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இது 2வது காரணம். அவரு அந்த வழியாய் போய் அங்க போகிறத பார்க்கணும். அப்ப சொல்றதெல்லாம் நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா
அதுல குறியீடு கொடுத்திருப்பாங்க. அதுல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு அது புரியலைன்னா நீங்க ஆங்கிலம் ஓரளவுக்கு புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா எங்கிட்ட ஆங்கில மேப் கேட்டு வாங்கிக்கிங்க. நல்ல மேப்னு உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன். அதில் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். சரி, மூணாவதாக நம்ம பாக்குற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுலினுடைய இந்த நிருபத்தை பெறுகிற திருச்சபைகள் எருசலேம் ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்டவை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அந்த எருசலேம் ஆலோசனை கூட்டம் பார்த்தோம் இல்லைங்களா, 15ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர், அதுக்கு முன்னாடியே இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கலாத்தியர் 2:5 பாருங்க, அதை நமக்கு தெளிவுபடுத்து. கலாத்தியர் 2:5 அதிகாரம் 5ஆம் வசனம். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்துல நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்று சொல்லி சொல்றத பார்க்கணும். நாங்கள் ஒரு நாளிகையாகல ஒரு நிமிஷம் கூட அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்று சொல்லி சொல்றாங்க. அங்க நடந்த கூட்டத்துல நடந்த காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துறாங்க. அந்த யூத கிறிஸ்துவர்கள் அங்க சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்க இணங்கி போகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சுவிசேஷ சத்தியம் உங்களிடத்துல நிலைத்திருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எருசலேம் ஆலோசனை கூட்டத்துல பவுல் தான் ஏற்கனவே ஏற்படுத்தின இந்த திருச்சபைகளுடைய நல்வாழ்வையும் அவர்களுடைய எதிர்கால கிருபையிலுடைய வளர்ச்சியையும் சிந்தித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பாக்குறாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல எருசலேமில் இருக்கிற பொழுது ஏற்கனவே சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, இப்படி ஒரு கலகம் ஏற்படுகிறது. அதையெல்லாம் அங்க நினைத்துதான் அந்த கூட்டத்துல அவர் பேசுகிறார் இல்லைங்களா. ஏற்கனவே புரஜாதிகர்கள் ரட்சிக்கப்பட்டதை அங்க அறிவித்து அவர்கள் சந்தோஷப்பட்டுட்டு இங்க பேசுறாரு. இவர்களுக்கு விட்டு கொடுக்கவில்லை என்று சொல்லி சொல்றார். இந்த நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன காரியத்தை விட்டு கொடுக்காம பேசினதாக அவர் நிருபத்துல கோடிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. சுவிசேஷத்தின் சக்தி உங்களிடத்துல நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாவது அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்று சொல்லி சொல்றார். இந்த கூட்டத்துல நடந்தத அங்க குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்ப பவுலினுடைய இந்த கடிதத்தை பெறுகிற அந்த திருச்சபை எருசலேம் ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அதனாலதான் அந்த வசனம் நமக்கு தெளிவாக்கப்படுகிறது 2:5. ஆகவே பவுல் தனது முதலாவது மிஷனரி பயணத்தின் போது ஏற்படுத்திய சபைகளுக்குத்தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. முதலாவது பயணத்துல ஏற்படுத்தப்பட்ட சபைகள் தெற்கு கலாத்தியா நாட்டு சபைகளாகவே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வடக்குல அங்க இருந்ததாக நம்ம பார்க்க முடியாது, தெற்குலதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 13-14 அதிகாரத்துல அத நம்ம பார்க்க முடியும். அப்ப இது மூன்றாவது காரணமாக இருக்கிறது. அந்த சபை அவர் எழுதின நிருபம் தெற்கு கலாத்தியாவில் இருந்த மக்களுக்கு தான் எழுதி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது 4வதா நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, பாருங்க ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 1ஆம் வசனம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விவேகமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க தீமோத்தேயுவை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர் இருந்த இடம், தீமோத்தேயு இருந்த இடம் லீஸ்திரா என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த லீஸ்திராங்கிறது தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்க முடியும் இல்லைங்களா. அப்போ இது ஒரு காரணமாக நாம் பார்க்கிறோம். தெற்கு கலாத்தியாவில்தான் அதாவது தெற்கு கலாத்தியாவுக்கு தான் இந்த லெட்டரை எழுதி இருக்கிறார், அதாவது நிருபத்தை எழுதி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம 5வதா எடுத்துக்கிற ஆதாரம் கலாத்தியர் 2:10 பாருங்க. தருத்தரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். தருத்தரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இந்த பகுதிகளை நீங்க வீட்டுல வாசிச்சுக்குங்க, கலாத்தியர்ல நீங்க வாசிச்சா தெரியும். இங்க சொல்லப்பட்ட காரியத்தை மட்டும் எடுங்க. தருத்தரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறத பாக்குறோம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் நீங்க எடுத்துக்கோங்க, அதுல 16ஆம் அதிகாரம் பாருங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல
முதலாம் வசனம் பாருங்க. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறதை பார்க்கணும் இல்லைங்களா. இந்த 2:10 சொன்னதைத்தான் இங்க கொரிந்துவுக்கு நிருப எழுதும் போது ஞாபகப்படுத்துகிறார் இல்லைங்களா. அப்ப யூதேயாவில் உள்ள, அதாவது எருசலேமில் இருக்கிற ஏழை விசுவாசிகளுக்கு உதவித்தொகையை அனுப்ப பவுல் கலாத்தியரை கேட்டுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அவங்க கேட்டுக்கிட்டாருன்னு பார்க்கிறோம். உதவித்தொகை அனுப்பணும், அதாவது எருசலேமில் இருக்கிற ஏழை விசுவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவித்தொகை அனுப்புறதுக்கு கேட்டாங்க. இந்த உதவித்தொகையானது, அந்த உதவித்தொகையை கொடுக்க ஒவ்வொரு திருச்சபையினாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட பிரதிநிதிகள்னால அது எடுத்து எருசலேமுக்கு செல்லப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒரு சபையிலிருந்து சேர்க்கப்படுகிற அந்த உதவித்தொகை அந்த சபை யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறதோ, பிரதிநிதியாக இவன் உத்தமன் என்று சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறதோ அந்த மனிதனுடைய கருத்துல கொடுக்கப்பட்டு அது எருசலேமுக்கு போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நமக்கு கலாத்தியர் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்துல நமக்கு சொல்றத பார்க்க முடியும். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. இப்ப பவுல் நிருபங்களை கொடுத்து யார நீங்க தகுதி உள்ளவர்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் அவங்க கையில நான் நிருபங்களை எழுதி கொடுத்து எருசலேமுக்கு போகும்படி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்ம இதை பார்த்தோன்னா இதுல ஒரு காரணம் இருக்கு. 20ஆம் அதிகாரத்துல, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் வேகமா போறேன், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, நமக்கு டைம் இல்லை. இந்த 20ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த பட்டியல் எல்லாம் வருகிறத பார்க்க முடியும் இல்ல. 20ஆம் அதிகாரத்துல குறிப்பிட்டு இருக்கிற பிரதிநிதிகளுடைய பட்டியல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுல 20ஆம் அதிகாரத்துல நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா வாழ்த்துதல் சொல்றது இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அதாவது 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். 4ஆம் வசனத்துல பெரேயா ஊரானாகிய சோபாத்தாரும் தெசலோனிக்கியாரில் அரிஸ்தர்க்கும் செங்குந்தும் தொர்பையனாகிய காயுவும் திமோத்தேயும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, ஆசியா நாட்டாராகி தீகுக்கும் இப்படி ஆரம்பிக்கிறதுல நம்ம பார்க்கும் பொழுது தொர்பையனாகிய காயுவும் திமோத்தேயும் என்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அதுக்கு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெர்பை, லீஸ்திரா இது எல்லாம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வடக்கு கலாத்தியாவில் இல்ல, தெற்கு கலாத்தியாவில தான் இருக்குது. அங்க இருந்துதான் அந்த 2 பேரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அந்த அவங்க பேர் வரத பார்க்க முடியும். வடக்கு கலாத்தியாவில இருந்து ஒருத்தரோ சபையோ இருந்ததுக்கு எந்த ஆதாரத்தையும் நாம் வேதத்துல இருந்து பார்க்க முடியாது. இப்ப இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. தர்ம பணத்தை கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு, அதாவது கலாத்தியருக்கு திட்டம் பண்ணி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதையேதான் கொரிந்தியருக்கும் ஞாபகப்படுத்துறாரு. அப்போ அவங்க அந்த சபையினாலே ஒருவர் நியமிக்கப்பட்டு தகுதியுள்ளவனாக நியமிக்கப்பட்டவன் கருத்துல இருந்து கொடுத்து எருசலேமுக்கு அனுப்புவாங்க. அதாவது பவுல் லெட்டர் கொடுத்து அனுப்புவார், அங்க கொண்டு போய் சேர்த்துவாங்க. இப்படி எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. பைய பட்டணத்தை தூக்கிட்டு எங்கேயோ ஓடுறதெல்லாம் போக முடியாது இல்லைங்களா. பணத்துக்கு நிர்வாகம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும், லெட்டர் இருக்கும், இத்தனை விஷயங்கள் இருக்கும். அதனாலதான் சொன்னா இதெல்லாம் ஒரு முறை இருக்கு. எல்லாத்துக்கும் நான் சொல்ல முடியாது. அப்பப்போ ஒரு துணுக்கு செய்து கொடுக்குறோம். சபைன்னு இருந்தா எந்த அளவுக்கு அதுல நிர்வாகம் இருந்தது, எவ்வளவு காரிய ஒழுங்கு இருந்தது, பணத்தைக்குரிய விஷயத்துல சபையோட ஐக்கியம் இருந்தது, எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இது ஒரு புறத்துல நம்ம பாக்குறோம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். இதுல நம்ம கலாத்திய நிருபத்தை எடுத்துக்கொண்டா, நீங்க கலாத்திய நிருபத்தை பாருங்க. பர்னபாவை குறித்ததான முக்கியமான குறிப்புகளை அநேக இடத்துல நாம் பார்க்க முடியும். பர்னபாவை பற்றின குறிப்புகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. கலாத்தியர் 2:1 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன்னு சொல்லி பர்னபாவை மென்ஷன் பண்ணி காட்டுறத நம்ம பார்க்க முடியும். அதே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி
அந்தியோக்கியா ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து என்று சொல்லி மறுபடியும் இங்க பர்னபாவை மென்ஷன் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மற்ற யூதரும் அவரோடு கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்க முடியும். சரி, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, பர்னபா எப்போது இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் மிஷினரி பயணம் போனாங்க பாருங்க, அப்பொழுது மட்டும்தான் பர்னபா பவுலோடு கூட போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது மிஷினரி பயணத்தின் போது பர்னபா பவுலோடு போகவில்லை. ஏன் அப்படிங்கறத நீங்க இந்த 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சாலே அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 13, 14 தான் முதல் மிஷினரி பயணம். 15ல எருசலேமுக்கு போயிட்டு வராங்க. அடுத்தது 15ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, 36ஆம் வசனம் பாருங்க. சில நாட்களுக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றார். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றார். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திறப்படுத்தினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சரி, இங்கு ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். இந்த கடும் கோபம் உண்டு அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இங்க வேதத்துல மொழிபெயர்ப்பு சரியா வராததுனால நடக்கிற விஷயங்கள். கடுங்கோபன்றதெல்லாம் தமிழ்ல ரொம்ப மோசம். அப்படியெல்லாம் எந்த ஒரு காரியம் அங்க நடக்கல. அவர்கள் நியாயமான கோபம் என்னன்னா, முதல் தடவை பிரயாணத்துல போகும்போது மார்க் ஒடியாந்துருவார், பாதியிலேயே ஒடியாந்துருவார். அதனால 2வது தடவை போகும்போது மார்க்க கூட்டிட்டு போலான்னு சொல்லும் போது பவுல் வேண்டாம் என்று சொல்லுவார். ஏன்னா பாதியிலேயே ஒடியாந்தவன் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதனால அங்க ஒரு சின்ன சிக்கல்கள் பவுல் பர்னபாவும் மார்க்கவை கூட்டிக்கிட்டு போயிடுறாருன்னு பாக்குறோம். ஆனா பவுலோ தனக்கு கொடுத்த காரியத்துல சீலாவை தெரிந்து கொண்டு அந்த பட்டணங்களை எல்லாம் திடப்படுத்தும்படி 2வது தடவை மிஷினரி பயணம் போறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், முதலாவது மிஷினரி பயணத்தின் போதோ பர்னபா இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பர்னபா பவுலோடு இருந்தப்ப அவங்க போன மிஷினரி பயணத்தின் மூலமாக போன பட்டணங்கள் எல்லாம் நமக்கு 13, 14 இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அதனால தெற்கு கலாத்தியாவில இருந்த சபைகளுக்கு தான் அந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருக்குதுங்கிறத நாம தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இல்லைங்களா. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஏன் இந்த அளவுக்குலாம் தெரியும்னா, அதுக்கெல்லாம் நிறைய காரியம் இருக்கு. வேதத்தை நம்ம படிக்கிற போது ரொம்ப நுணுக்கமாக வரலாற்று பின்னணியில படித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அதனால இதெல்லாம் நம்ம வைத்து பார்க்கிற பொழுது இத்தனை காரியங்களையும் இல்லைங்களா, இதற்கு ஆதரவு சிலர்லாம் என்னன்னா வட பக்கத்துல இருந்தவர்களுக்கு தான் எழுதி இருக்கிறாரு. ஏன்னா கலாத்தியாங்கிறது பொதுவா வட இதைத்தான் பெருசுபடுத்தி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க இல்லைங்களா. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரோம கட்டுப்பாட்டினுடைய இருக்கிறதுனால அதனுடைய அதிகார பெயரையே பவுல் பயன்படுத்தினாரே தவிர அது வடக்கு கலாத்தியாவை குறிப்பிட்டு அவர் பயன்படுத்தவில்லை. அப்படிங்கிறதுக்கு தான் வேத ஆதாரத்திலிருந்து நம்ம இத்தனை காரியங்களையும் 6 காரியங்களையும் நம்ம பார்த்து இது தெற்குல இருந்த சபைக்கு எழுதப்பட்டதுதாங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டும். அப்ப இதோடு கூட நம்ம இத நிறைவு செய்யலாம். இப்ப இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது அப்பெல்லாம் தந்திரமான போதனைகள் இல்லைங்களா சபையை தாக்க முயன்றதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நிருபத்தை எழுதி அவர் சபையை திடப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம பின்பற்றி வருகிற 1689 விசுவாச அறிக்கை கூட அது தேவனால் கொடுக்கப்பட்ட நேரடி வெளிப்பாடு அல்ல. இருந்த போதிலும் சபை காக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிதான நோக்கத்தினாலதான் வேத சத்தியங்களை ரொம்ப துல்லியமா எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா பவுலோ தேவ ஆவியினாலே வெளிப்பாடின் மூலமாக அங்க நிருபங்கள் எழுதப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சபையை தாக்கப்படுகிற பொழுது இதை மறுத்து அங்க எழுதப்படுகிறது கிருபையினாலதான் ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொல்லி இங்க எழுதப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம எந்த அளவுக்கு வரலாற்றோடு இணைந்து வருகிறோம், நாம் பின்பற்றுகிற சக்தி எவ்வளவு உத்தமமானது அப்படிங்கறதையெல்லாம் நம்ம உறுதியா நம்பி வாழ்வதற்கு இதெல்லாம் ஆதாரமா இருக்கு இல்லைங்களா. ஏதோ
என்ன சொல்றதுங்க, இன்னும் ஒண்ணுமே தெரியாம ஏதோ நம்ம எங்கேயோ போய்கிட்டு வரோன்ற ஒரு துடிப்பில்லாத ஒரு காரியத்தை நாம் பின்பற்றவில்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. இதெல்லாம் எந்த அளவுக்கு கடவுள் வேதத்தோடு நம்ம இணைச்சிருக்கிறாரு, வரலாறு அதுதான் ரொம்ப முக்கியம். இதைத்தான் 16ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் போதித்தாங்க, வேத சக்திகள். ஆகவே இந்த காலத்திலும் நம்ம அதை தெளிவாய் உணர்ந்தவர்களாக, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிப்புங்கிறத நாம உணர்ந்து விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து கிருபையை பிடித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்துல மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற பொழுதோ கிரிகையை நம்பி அல்ல, கிருபையை நம்பி, தேவனுடைய கிருபையை நம்பி தெளிவாக நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கோங்களா. அதனால இதுவரைக்கும் நம்ம இந்த கலாத்திய நிருபத்தினுடைய காரியங்களுடைய வரலாற்று பின்னணியில சில காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இனி வருகிற நாட்களும் சில காரியங்களை பார்த்துவிட்டு நம்ம தொடர்ச்சியாக அதனுடைய சத்தியங்களுக்குள்ள நம்ம போக இருக்கோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரியும். அதுக்குத்தான் நான் ஒரு துணுக்கு செய்தி சொன்னேன். மனுஷராக அல்ல, மனுஷர் மூலமா சொன்னேன். எது கிடைத்தாலும் வேத அறிவுனா தவறான போதனைகளை கொடுத்து ஜனங்களை குழப்புவதற்கு அதெல்லாம் ஏதுவா இருக்கும். பின்னணிகள் தெரிந்தால்தான் அது ஆவியானவர் கொடுத்ததுடைய மெய்யான நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அதுல இருந்து நம்ம சத்தியத்தை ஆவியானவருடைய துணையோடு எடுத்துக்கொண்டு பரிசுத்தத்துல வளர முடியும். அது இது வரைக்கும் நமக்கு தேவன் உதவி செய்தார். இது கொஞ்சம் சிலது நான் வேகமா இருந்து எடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு அதனாவது புரிதல் இல்லைன்னா நீங்க எங்களை கேட்கலாம், தனிப்பட்ட விதத்துல கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. கர்த்தர் நடத்துவாங்க.